ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான வணக்கங்கள். இன்று விஸ்வாவச வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்று மகாலய அமாவாசை. பித்திரு தர்ப்பணம், பித்திரு பூஜை சந்ததி வளர்ச்சிக்கும் சந்தான பாக்கியத்திற்கும் குடும்ப விருத்திக்கும் வழிவகுக்கும் என்பதால் தவறாமல் பித்திரு பூஜையை செய்யுங்கள். இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன்கள். மேஷம். உங்கள் விருப்பங்கள் நினைத்தபடி எல்லாம் நிறைவேறும். ஆனால் அதற்காக நீங்கள் கடின உழைப்புகள் செய்ய வேண்டியரும் மறைமுக எதிர்ப்புகளை வெல்ல வேண்டும். ஈவன் நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். குருவின் பார்வையால் அதையெல்லாம் உங்களுக்கு சரியாகிக் கொள்ளும். குழந்தைகள், உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். விரயங்கள் அதிகமாகும். அதுக்கேற்றாற்போல் வருமானங்கள் வருவதால் மகிழ்ச்சி உண்டாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். ரிஷபம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். அதற்கான உங்களுடைய திறமைகள், திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண முயற்சி செய்வீர்கள். இந்த செயல்பாடுகளால் உங்களுடைய தொழில் இலக்குகள் ஈஸியாக எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை இதில் வெளிப்படும். நண்பர்கள் இதற்கு உங்களுடைய விருப்பத்திற்கு உதவி புரிவார்கள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வேலை செய்யும் இடத்தில் கோபதாபங்களை வைத்துக் கொள்வது, அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நன்மையை தரும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது, நிதானமாக செயல்படுவது வேலை செய்யும் இடத்தில் வெற்றிக்கு வழிவகுக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் முன்னேற்றங்கள், லாபங்கள், வருமானங்கள் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மிதுனம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். ஏன்னா மனதில் நினைச்சதை சொல்லிடுவீங்க, சொல்லிடுறத திட்டம் போடுவீங்க, திட்டமிட்டதை செயல்படுத்த போகிறீங்க. அதனால் சொல், திட்டம், செயல் என மூன்றும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் மனதில் நினைத்ததை எல்லோரிடமும் சொல்லி உங்கள் திறமையால் எல்லோரிடமும் அதை வேலை வாங்கி உங்களுடைய வெற்றியை குவித்துக் கொள்ளக்கூடிய நாள். உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை தான் என்று திட்டமிடுவீர்கள். அதனால் சுப திட்டங்களாக இருப்பதால் அது நல்ல சுப பலன்களை தரும். உறவினர்களோடு கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துவீர்கள். மாற்றங்கள் ஒன்றை மாறாது என்ற மாதிரி நீங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்து பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகொள்வீர்கள். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். வாழ்க்கை துணையினோட அனுகூலம், ஆதாயம் உங்களுக்கு ஆறுதலை தரும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். பேச்சில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதாவது உங்களுடைய பேச்சு எல்லாம் என்று பணத்தையும் பொருளாதாரத்தை நோக்கியே இருக்கும். உங்களுடைய தடை தாமதங்களை வெல்லுகின்ற விஷயத்தை பற்றி சிந்திக்க தோணும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். ஆனால் நீங்கள் தான் நண்பர்களை தவறாக புரிந்து கொள்வீர்கள். ஆகவே நண்பர்களை சரியாக புரிந்து கொண்டு உங்கள் பேச்சு திறமையால் உங்களுடைய மாற்றங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண வேண்டிய நாள். உறவினர்களோடு வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் நஷ்டத்தை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். சிம்மம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சிக்காக உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் நிர்வாகத் திறமை, அதனால் செய்யக்கூடிய மாற்றங்களை பற்றி உங்களுடைய சிந்தனைகள் இன்று ஓட்டம் இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களுக்கு வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். குடும்பத்தில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்து தன்மையாக பழகினால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும்.
குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இன்று வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறையில் உங்களிடம் பழகுவதால் அது உங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். கன்னி, வளர்ச்சிக்கான சிந்தனைகள் ஓடும். அதற்காக சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காக என்று உங்களுக்கு அந்த முடிவுகள் தெரிவிக்கும் போது அது சுமையாக இல்லாமல் சுகமாக கருதுவீர்கள். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நண்பர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பேச்சில் கொஞ்சம் கோபதாமலினர் தவிர்ப்பது குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு வெற்றியை தரும். வேலை செய்யும் இடத்தில் மாற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அவருடன் கவனமாக பழகுவது நல்லது. தொழிலில் திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனமறிந்து நடப்பதோடு உங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் அவர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். துலாம், தொழில் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிப்பதற்காக சில மாற்றங்களை செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களும் வருமானங்களும் கைகூடவும் செய்யும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அரசாங்க வேலைகள், அரசு இனங்களில் சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் சந்திப்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுக்காக சில அலைச்சல்கள் காலவரையங்கள் செய்ய வேண்டி வரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் இலக்குகளை அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் திறமை பேரும் புகழையும் பெற்றுத் தருவதால் அவருடைய செல்வாக்கு உயர்வதோடு உங்களுக்கு பெருமையும் தேடித்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருப்பார்கள். ஆகவே அவருடன் வாதங்களை செய்வதை தவிர்க்கவும். விருச்சிகம், உங்களுடைய செல்வாக்கு அதிகாரிகள் ஆதரவால் என்று நீங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். பணபலத்தை அதிகரிக்க செய்யும். தொழிலில் இருந்த எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான ஆற்றலை தரும். தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் அதை முதலீடு செய்து அதை சிறப்பாக எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். அதற்கான எண்ணோட்டங்கள் உண்டாகும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் இலக்கிலை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சிறிது கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். லாப வருமானங்கள் வருவது அவர் மூலமாக நன்றாகவே இருக்கும் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு, தொழில் இருந்த தடைகள் எல்லாம் இன்று நீங்குகின்ற நாள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரிகள் தொந்தரவு தருவராக இருந்தால் அவர்கள் இன்று மாறிக்கொள்வார்கள். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். பணபலங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். தொழில் சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர் வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் செய்வீர்கள். தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் வருவதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகரம், இன்று தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில தடைகளையும் வீண் பழி விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் பணபலத்தால் சமாளிப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு, உங்களுடைய ஆளுமை திறமை, நண்பர்கள் இவர்கள் மூலமாக எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து திறமையுடன் வெற்றி காண்பீர்கள். வேலையில் உள்ள அழுத்தத்தை சரி செய்து கொள்வீர்கள். சகோதரனுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தை ஆறுதலை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம், வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். என்னதான் தெளிவாக திட்டமிட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் இன்று சமாளித்து தான் ஆக வேண்டும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையால், நண்பர்களால் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். அவர்களால் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை திறமைக்கும் நிர்வாகத் திறமைக்கும் சோதனைகள் ஏற்படும். அதை பற்றிய வீண் விமர்சனங்களுக்கு மனக்கவலையை அளிக்கும்.
இந்த விஷயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு மாறுபட்டு நிற்பார்கள். அவர்களை சரிவர புரிந்து கொண்டு பழகினார் என்று உங்களுக்கு வெற்றியை சாதிக்கலாம். குடும்பத்துடன் ஒரு பயணம் செல்வீர்கள். குடும்ப வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். மீனம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எதிர்ப்புகளை தந்தாலும் பணபலத்தால் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய திறமைகள், நிர்வாக திறமைகள், ஆளுமைத்தன்மை எல்லாம் என்று வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு ஒரு மரியாதையும் புகழையும் பெற்றுத்தரும். நண்பர்கள் அதற்கு வெற்றிகரமாக இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்பட்டு வெற்றியை காண்பதால் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து கூடும். குழந்தைகளின் விஷயத்தில் அவருடைய திறமைகளை வளர்ப்பதற்கு உதவிகரமாக இருப்பீர்கள். சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆளுமைத்தன்மை அதிகரித்து காண்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் எளிதாக இருப்பது போல் எல்லா நாட்களும் எளிதாக இருக்க என் நட்பன் சந்திரமுருகன் அல்வடிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், அமைதி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.